4ஆம் இடத்துக்குரிய கிரகநாதன் வக்ரமாய் அமர்ந்திருந்தால் உறுதியாக நீங்கள் சொந்த வீடு கட்டுவதற்கான பாக்கியம் உண்டு. பல முயற்சி எடுத்து பார்த்தேன், என்னுடைய முயற்சிக்கு ஒரு தடை இருக்கிறது என்ற கவலையுடன் துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள் என்றால் உறுதியாக தடைகள் உடைக்கப்படும். இந்த 100 நாட்கள்ல துலாம் ராசி என்பவர்களுடைய நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். முடிஞ்ச அளவு யோசித்து நிதானமா செய்ய, அவசரப்பட்டு மட்டும் ஒரு பெரிய விஷயத்தை போய் மாட்டிக்கிறாங்க. உலகெங்கும் இருக்கும் எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, சனி பகவான் வக்ர நிலையில் தற்போது இருக்கும் பொழுது என்ன மாற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி பார்க்க போறோம். சனி வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட ஜூலை 13ஆம் தேதி ஆயிட்டாரு. ஏன் நம்ம இப்போ கொடுக்குறோம்? அவருடைய ஆட்டமே இனிமேல் தான் ஆரம்பம். அவர் என்ன பண்ண போறாரு, இவ்வளவு நாளா போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு, நான் தான் அப்படின்னு கெத்தா இருந்தவனுக்கு என்ன ஒரு பதட்டத்தை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத இனி வரும் காலங்களில் தான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். 138 நாட்கள்ல 100 நாட்கள் வச்சு செய்ய போறாரு. நல்லா தப்பு பண்ற அத்தனை பேரும் மாட்ட போறீங்க, தப்பு பண்ணாம கஷ்டப்படுற அத்தனை பேரும் தப்பிக்க போறீங்க. உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ரொம்ப ரொம்ப சனி பகவான் வக்ர நிலையிலிருந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாரு அப்படிங்கிறத நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ர நிலையில் இருக்கும் இந்த குறிப்பிட்ட காலம் 138 நாட்கள்னு சொல்லி சொன்னோம். இந்த 138 நாட்களை இப்போ இருக்கிறது 100 நாட்கள்ல உங்களுக்கு சனி பகவான் இந்த 100 நாட்களை என்ன மாற்றத்தை கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாருங்கிறத பார்க்க போறோம். அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கும் சனி பகவானுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு உண்டு. துலாம் ராசினாலே சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசி. ஏன்னா துலாம் ராசியோட எம்மலம் என்னன்னு பாத்தீங்கன்னா தராசு. இப்ப சனி பகவான் எங்க நேர்மையாக எங்க உண்மையாக இருக்கார்களோ அவர்களுடன் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாரு, ஒரு மகிழ்ச்சியுடன் பயணிப்பார். சனி கெட்டவர் சனி கெட்டவர்னு சொல்லி நம்மளா அவரை கெட்டவர் ஆக்கிட்டோம். சனி பகவான் கெட்டவர் கிடையாது. தவறுகள் செய்பவர்களை திருத்தும் வல்லமை கொண்ட நபர் தான் நம்மளுடைய சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ர நிலையில இருந்து இன்னும் 100 நாட்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போறார் நம்முடைய அன்பார்ந்த துலாம் ராசிக்கு அப்படின்னா, வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை சனி பகவான் கொடுக்க போறார். இது உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்லா செக் பண்ணிக்கோங்க, தெளிவா சொல்றேன். வீடு மனை வாங்கறதுக்கான யோகம் உறுதியாக கிட்டத்தட்ட இன்னும் 100 நாட்கள்ல உண்டு. அது பர்ஃபெக்டா 100% அப்படின்னு சொல்ல முடியுமானா இது 20% தான். அதை தாண்டி உறுதியாக உண்டா அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற சனி பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னத்துக்கு 4ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற சனி பகவான், அதாவது துலாம் லக்னமா இருந்தா ஓகேவா, அது வேற முக்கியமான விஷயம். நம்ம துலாம் ராசிக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய துலாம் லக்னமா தான் 4ஆம் இடம் சனி பகவான். அதே இது உங்களுடைய லக்னம் என்ன லக்னமாக இருந்துட்டு போகுது. ஓகே, அந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வக்ரமாய் அமர்ந்திருந்தால் அல்லது அந்த 4ஆம் இடத்துக்குரிய கிரகநாதன் வக்ரமாய் அமர்ந்திருந்தால் உறுதியாக நீங்கள் சொந்த வீடு கட்டுவதற்கான பாக்கியம் உண்டு. இது எங்களுக்கு குழப்புதே புரியலையே அப்படின்னா கண்டிப்பா அது உங்க சுய ஜாதகத்தை நான் தான் பார்க்கணும். ஓகேவா? அப்ப வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னா சுய ஜாதகத்தை பார்க்கணும். இதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது யாரு?
ஒரு என்ன சொல்லணும்னா, திறமை நிறையா இருக்கியா, எக்ஸாமில் எழுதுறேன்யா, பாஸ் ஆகணும்ல அப்படிம்பாங்களா. அப்போ அந்த மார்க்கு கிடைச்சா தானே பாஸ் ஆக முடியும். அதே மாதிரி தான் அந்த மார்க் எப்போ கிடைக்கும், உங்களுக்கு பிடிச்சமான கரெக்டான கேள்விகள் வந்தால் தான் நீங்கள் பதில் எழுதுவீங்க, நீங்கள் கிடைப்பீங்க. அதே மாதிரி தான் சனி பகவான் இப்போ வக்ர நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு, வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்க போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் நம்ம துலாம் ராசிக்கு இன்னொரு விஷயம் நினைக்க போதுங்க. முயற்சி எடுத்து முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா, எவ்வளவுதான் முயற்சி எடுப்பேன், நானும் பல முயற்சி எடுத்து பார்த்தேன், என்னுடைய முயற்சிக்கு ஒரு தடை இருக்கிறது என்ற கவலையுடன் துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள் என்றால் உறுதியாக தடைகள் உடைக்கப்படும். சனி வக்ர காலங்களில் உங்களுடைய மூத்த சகோதரர்களும் சரி, உங்களுடைய இளைய சகோதரர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நீங்கள் வேறங்க என் கூட பிறந்தவங்களால தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க இன்னுமே உங்களுக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு. ஒன்று உதவியாக இருப்பாங்க, இல்லைன்னா பிரச்சனையாக இருந்தாங்கன்னா ஒதுங்கிடுவாங்க. அடடா எவ்வளோதான் நம்ம கூட பிறந்தவனை அடிக்க விட்றா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேசி உங்களை விட்டு கொடுத்துருவாங்க. அதனால் மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். எனக்கு ஒற்றுமையாக தாங்க இருக்காங்க, அவங்க குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, அதுக்காக நான் போய் நின்று பேசி சமாதானம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அவர்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் சரியாகும். உங்கள் ராசியின் அடிப்படையில் உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் இளைய சகோதரருக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை சரியாகிவிடும். நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுடைய நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 100 நாட்களில் ஏதாவது ஒரு நண்பர், இப்போ உங்களுக்கு பொதுவாக ஒரு பேர் வச்சுக்கோங்களேன், உங்கள் பேர் கார்த்தின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? உங்கள் துலாம் ராசி அன்பர்கள் கோடிக்கணக்கான அன்பர்கள் இருக்கீங்க, கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கும், அது வேறு விஷயம். பொதுவாக ஒரு கார்த்தின்னு வச்சுக்கிறோம். கார்த்தி எங்கே இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசிட்டு, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கார்த்தி, இங்கே கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்துட்டு போறியான்னு உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நண்பனுக்கு பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுவீங்க, சடக்குன்னு போய் அங்கே போய் நின்றுவீங்க. அந்த இடத்த தப்பு அவர் மேலே இருக்கும். நீங்கள் போனனால அந்த இடத்துல நீங்கள் போய் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவர் ரிலீஸ் ஆகிடுவார். இது நம்மளுக்கு தேவையா அப்படின்னு என்ன நினைப்பீங்க, போனப்புறம் தான் உங்களுக்கு யோசனை வரும். அப்போ இந்த 100 நாட்களில் ஏதாவது ஒரு ஃபோன் வந்தோ அல்ல நேரடியாக வந்தோ உங்கள்கிட்ட நட்பு சம்மந்தப்பட்ட உறவுகளில் யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவு யோசித்து நிதானமாக செய்யுங்க. அவசரப்பட்டு மட்டும் ஒரு பெரிய விஷயத்தை போய் மாட்டிக்கிற வேண்டாம். ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிறிய மன அழுத்தம் ஏற்படும். ஏண்டா போய் நின்னோங்கிறத நீங்கள் போயிட்டு வந்தப்பறம் தான் யோசிப்பீங்க. இது நமக்கு தேவையில்லாத விஷயம், நம்ம தலையிட்டோம் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண பாக்கியம் நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகுது, மிக மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போகுது, திருமணம் கைகூடி வரப்போகிறது என்பது உண்மையாக சொல்ல முடியும். நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களை மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு அல்லது ப்ரைவேட் பஸ்ஸு அல்லது கவர்மெண்ட் பஸ்ஸு, அதே போல் வேனு, ஓகேவா, ஆட்டோ, இந்த சம்பந்தப்பட்ட பயணங்களில் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிறீங்கன்னா கவனமாக அனுப்ப வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஓகேவா? கவனமாக அனுப்புங்க. ரொம்ப ரொம்ப கேரிங்காக சொல்லி ஓட்டுறவங்ககிட்டையும் சரி பிள்ளைகிட்டையும் சொல்லி கவனமாக போயிட்டு வர சொல்லுங்கள். இந்த 100 நாட்கள் மட்டும் கவனம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகேவா? அதே இது நீங்கள் வண்டியில் பிள்ளைகளை கூட்டு போகிறதா இருந்தாலும் சரி கவனமாக கூட்டு போங்க. இது துலாம் ராசியில் பேரண்ட்ஸும் தன்னுடைய குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகளே துலாம் ராசியில் இருக்கீங்கனாலும் பேரண்ட்ஸ் குழந்தைகளை என்ன பண்ணணும், கவனமாக போயிட்டு வா, கரெக்டாக போயிட்டு வா அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய காலகட்டம். அதே போல் அரசியல்வாதிகள், நம்முடைய துலாம் ராசியில் உள்ள அரசியலில் இருக்கிற நம்மளுடைய அரசியல்வாதிகள் ஒரு வார்த்தை பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து பேசணும். நான்லாம் யார் தெரியுமா, நான் பெருந்தலைவரை பற்றி பேசுகிறேன், நான் அவரை பற்றி பேசுகிறேன், இவரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி பேசுனீங்க அப்படின்னா, தலைகளை பற்றி பேசினாலும் சரி பெருந்தலைவரை பற்றி பேசினாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி அடிக்கிற அளவுக்கு, அதாவது என்ன சொன்னால் அடிமேல் அடி விழுற அளவுக்கு உங்களோட லைஃப்பில் ஒரு லாக் பண்ணிடும். ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவு
அரசியல்வாதிகள் வார்த்தைகளை கவனமாக விட வேண்டிய ஒரு காலகட்டம். நீங்கள் சரியான முறையில் நேர்மையான விஷயத்துக்கு இப்போ நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஒரு நன்மை வரும். அதை விட்டுட்டு நீங்கள் துலாம் ராசி என்பர்கள் தவறான விஷயத்துக்கோ தவறான செயல்பாடுக்கோ துலாம் ராசி என்பர்கள் வார்த்தையை விடும்பொழுது அரசியலில் நீங்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பின்னாடி வர வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்துரும் என்பது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிங்க. அப்போ துலாம் ராசிக்கு ஏற்றத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, கடன் சுமை குறைய போது, வாழ்க்கையில் மன மகிழ்ச்சிகள் ஏற்பட போது, பொருளாதார விஷயங்களை தடுமாற்றம் குறைய போது, முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்க போது, உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்க போறீங்கிறதை நிதர்சனமாக சொல்ல முடியும்.